நம்ம தமிழ்நாட்டில் இந்த கள்ளக்குறிச்சின்ற ஒரு மாவட்டத்தில் விஷ சாராயம் ஊறல் போட்டு மலையில் சாராயம் காய்ச்சிருக்காங்க. அது போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே சாராயம் ஓட்டணும்லான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான். போலீஸ் வந்து மாமூல் வாங்குது, மாமூலை வாங்கிட்டு போகிறனால தான் இம்புட்டு நாள் ஓடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த போலீஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இல்லை. சாராயத்தை வாங்கி இம்புட்டு வருஷமாக குடிச்சுப்புட்டீங்க. குடிச்சப்புட்டோனே இன்றைக்கி சாராயத்தில் பவர் ஏறி ஒரு 50 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த 50 பேர் செத்தவனே தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, போராட்டம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அதே போராட்டம் பண்ணிட்டு அரசு கொடுக்குற உதவித்தொகையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கலண்டு போயிடுறீங்க. அன்னைக்கு சேர்றது தான் உங்கள் கூட்டம். அதுக்கப்புறம் உங்கள் கூட்டத்தை போலீஸு உங்களை கிளச்சி விட்டுருது. போலீஸு கிளச்சி விட்டவுடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் உயர்மட்ட அதிகாரி, இந்த மாவட்டத்தில் இருக்க பெரிய தலைவர்கள், இவங்க தான் ஓட்ட விடணும், இவங்கனால தான் ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் போலீஸுக்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. முதலமைச்சர் வந்து சாராயம் ஓட்ட சொல்ல மாட்டார், போலீஸ் வந்து சாராயம் ஓட்ட சொல்லாது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேயும் சுத்தமாக சாராயத்தை ஒழிச்சது போலீஸ் தான்.